உலகில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. கவலை இல்லாமல் இருப்பது சாத்தியமா என்றால், கவலை ஒழித்தல் என்ற தற்சொனை சரியாக செய்யும் பொழுது கவலை இல்லாமல் வாழலாம் என்று சொன்னார்கள். ஒற்றை பிரச்சனை, நாம் எதுவுமே செய்ய வேண்டாம், மனதை எதிர்த்து போராட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒற்றை பிரச்சனை. எல்லா எண்ணங்களின் ஆயுள் அரை வினாடி, மின்னல் ஆறு போல ஓடவிட வேண்டும். நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி 75% மனதை சரி செய்யவே செலவாகி விடுகிறது. அடுத்ததாக இரட்டை பிரச்சனை. அது மனதை சரி செய்ய வேண்டும், புறத்திலும் அதை சரி செய்ய அறிவை கொண்டு என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதுதான் இரட்டை பிரச்சனை. மூன்றாவது வகை பிரச்சனை, அது தொடர்ந்து இருந்து கொண்டே உள்ளது, என்றுமே தீர்க்க முடியாத பிரச்சனை. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதை தெளிவாக அமைதியாக இருந்தால் மனதே அறிவுக்கு துணை செய்து எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். அந்த தீர்க்க முடியாத பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். இயற்கை எதிர்த்து போராட ஏற்றுக்கொள்ளும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோருக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்யும் போது நம் கவலைகள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. இதுதாங்க ஐயா நீங்க கூறியதுல இருந்து எனக்கு புரிந்தது. மிக சிறப்புங்க ஐயா, மிக தெளிவான சிறப்பான உரைங்க. ஒரு பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்பதை நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இதுல கேள்வி கேட்பது எதுவுமே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து கேட்கும் போது, ஒற்றை பிரச்சனை கேட்கும் போது அதுக்கு அடுத்தது இன்னொரு வேலை இருக்குங்க, அதை எப்ப சொல்லுவார் நான் கேட்டேன். நீங்க அடுத்த வாரம் கேளுங்கன்னு சொன்னீங்க. அதனை தொடர்ந்து இப்போ 3வது வாரமா கேட்கும் போது மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணோம். மனதை சரி செய்யும்ன்ற எண்ணத்துக்கு நம்ம போகாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் பெருசாவே தெரியாதுங்க ஐயா. முதல் ஒற்றை பிரச்சனையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துற மாதிரி எனக்கு தோணுதுங்க ஐயா. ஆமா, நம்ம மனதை சரி செஞ்சுட்டாலே அதுக்கு உண்டான வழி தானா நமக்கு விளங்கும். அடுத்து என்ன செய்யணும்ன்ற மனதை அமைதியா வைத்து கொண்டாலே அடுத்து என்ன நம்ம வேலை செய்யணும்ன்றது நமக்கு அறிவு தெளிவுபடுத்திடுவோங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா, அது தீர்க்க முடியாத ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனையா என்பதை அறிவு சொல்லிடுங்க. இப்ப ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மனதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளலாமா ஐயா? அது மாதிரி செய்யலாங்களா? இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம திட்ட போறாங்க, இல்ல நம்ம குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க எப்படியும் லவ் மேரேஜ் தான் பண்ண போறாங்க, தெரியாதுமா நமக்கு. அதுதாங்க நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதுங்க. எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி அது வந்ததுக்கு பிறகுதான் நமக்கே தெரியுங்க. அது நம்முடைய கையில இல்லைங்கம்மா. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம அவங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆக அந்த மாதிரி நம்ம ஏதாவது தயார் பண்ணலாமான்னு ஒரு மனம் நினைச்சா கூட அது கூட ஒரு போராட்டம் ஆயிருங்க. அதுவும் போராட்டம், அதுவும் தப்பான போயிடுச்சு, அதுக்கு கஷ்டப்படும் மனசு. அதனால எதுவுமே நினைக்க கூடாது. வேலையே கிடையாது. வேலையே கிடையாது, மனதுக்கு ஒரு வேலையும் இல்லைங்க ஐயா. ஓய்வு கொடுத்து உட்கார வச்சிடலாம். சிறப்புங்க ஐயா, மிக சிறப்பு. சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக பிகேஆர் அவர், நீங்க பேசலாம் ஐயா. பிகேஆர் அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நல்லா கேள்வி கேட்கறதுக்கு தோணல. அவ்வளவு அருமையா நீங்களே சொல்லிட்டீங்க. மனசை ஆறு போல ஓட விடணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம அதை தேக்கி வைக்க எண்ணங்களை தேக்கி வைக்க நம்மளுக்கு துன்பம்தான். இருந்தாலும் அந்த சில சமயத்துல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துரும். நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அது நம்ம ஆள் மனசுக்குள்ள போயிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலை வரும்போது தேக்காதீங்க, ஆறு போல ஓடட்டும்ட்டு நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது. மனம் ஒரு மாபெரும் நிதியல்லோ, மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்ட்டு. எல்லாமே நம்ம மனசுலதான் இருக்குது. இன்பம் துன்பம் எல்லாமே நம்ம அதை நல்லதை பார்த்து எடுக்கிறது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க இன்னைக்கு. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். இதை நம்ம எப்பயுமே விழிப்பு நிலையிலிருந்து செயல்படுத்தணும் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க, சிறப்புங்க ஐயா. சொல்றது இன்னில இருந்து நான் அது மாதிரி செயல்பட போறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு மனசை அது ஒரு வழிக்கு கொண்டு போனோம்னா முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாருங்க ஐயா. இன்னைக்குல இருந்து நீங்க முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி
விட்டீங்களா? அந்த வேலை கூட எந்த வேலையுமே கிடையாது. சூப்பருங்கம்மா. நன்றி ஐயா. இது உங்களோட நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டதால வந்த விளைவுங்க ஐயா இது. அதனால ஐயா என்ன பதில் சொல்ல போறா அது மேற்கொண்டே நமக்கு முன்னாடியே தெரியுது. அதனால சிறப்புங்க ஐயா. மனதை எதுவுமே பிராக்டிஸ் பண்றேன். புரிந்து சொல்லுங்க. கொண்டால் போதும், அவ்வளவுதான். ம். ஐயா ஒரு கேள்விங்கய்யா. இப்ப நம்ம சங்கல்பம் கூட நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்ம மனதுக்கு வந்து நம்ம ஒரு சங்கல்பமோ ஏதோ அதை செய்யும் போது அது விழிப்பு நிலை வரும்னு நம்ம நினைச்சு பண்றோம் இல்லைங்களா ஐயா? இப்ப அதுவும் சரி. பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு தானாவே அதெல்லாம் நம்மளுக்கு வந்துருங்களா ஐயா? நீங்க சங்கல்பம் எதற்காக பண்ணணும்னு நீ நினைக்கிறீங்கம்மா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 போல ஓட விடணும், தேக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். அத கூட நீங்க எல்லாம் எதை மனசுல வச்சுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க. வேலை செய்யாது. நான் கூட நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கூட வந்து மறந்துடலாம். நினைப்பே வச்சுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கை அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இயற்கை அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது இப்போ வந்து திடீர்னு வந்து மழை பெய்யலாம், சூறை காற்று அடிக்கலாம், சுனாமி வரலாம். இயற்கைகிட்ட போய் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாதுங்க. அதே போலதான் மனதுல வரக்கூடியதை ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்காமல் அப்படியே முழுமையாக ஏத்துக்கணும். அப்ப நாங்க சங்கல்பம் செய்து கூட நீங்க மனதை சரி பண்றதுக்கு ஒரு முயற்சியா இருக்குதுங்க. அங்க சங்கல்பம் தேவையில்லை. ஏன்னா தானாவே இயல்பா இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. நாம தான் அதை போட்டு எடுத்து வச்சு கெடுத்து வச்சிருக்கோம். அப்ப அந்த கூட சங்கல்பம் கூட வேலை கூட கிடையாதுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க. தானாவே சரியாயிரும். ஆமாங்க. அதாவது இந்த மனம் வந்து இதுவரை எத்தனையோ முறையில வந்து செய்து பழகி பழகி எத்தனையோ இதை கேட்டு கேட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணு கேட்டு கேட்டு இதால சும்மாவே இருக்க முடியல. எது சொன்னாலும் அது வந்து ஏதாவது செய்தி போல ஒரு வருதுங்க. ஆனா எதுவுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டோம் என்றால் அந்த ஃப்ரீனஸ் இருக்கு பாருங்களேன், அதை அனுபவிச்சு பார்க்கணுங்க. அது இந்த ஃப்ரீனஸ் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லைங்கிறப்ப அது எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுங்களா? அங்க எந்த வேலையுமே கிடையாதுங்க. நீங்க எந்த விதமான ஒரு முயற்சி எடுத்தாலும் அது வந்து மன போராட்டத்தை ஏற்படுத்திவிடும். இவ்வளவுதான். அப்படியே ரைட்டுங்க. நீங்க சங்கல்பம் செய்து ஒரு நிலையை மெயின்டைன் பண்றீங்க. எந்த நிலையை மெயின்டைன் பண்றீங்க தெரியுங்களா? அற்புதமான ஒரு நிலையை நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் என்ன தெரியுங்களா? இந்த நிலையை எப்படி பர்மனண்டா வச்சுக்கிறதுன்னு நீங்க போராட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டமும் இல்லை, எதுவுமே தேவையில்லைங்கிறப்ப அது எப்பவுமே அதே மாதிரியா இருக்குங்க. இதுல என்ன விஷயம் தெரியுங்களா? இந்த மாதிரி அடைய வேண்டும் இலக்கு வைத்துக்கொண்டு இந்த மாதிரி அடையணும் அடையணும் அப்படின்னு நாம முயற்சி செய்யும் போது என்ன ஆகுதுங்க, அந்த இலக்கு அமைத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி காரணமா தான் இவ்வளவு பேர் இவ்வளவு செய்யறாங்க. இத்தனை ஆன்மீக அமைப்புல இவ்வளவு பேர் எவ்வளவு பேர் சின்சியரா பண்றாங்க. அதுக்கு என்ன, அங்க வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குது. இங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்கும் போது மனம் சும்மா போயிடும். ஆக்சுவலா உண்மையா மனம் செத்து போயிடும். ஏன்னா அது செத்து போறதுக்கு விரும்பாது, ஏதாவது அதுக்கு வேணும். இப்ப உண்மையாகவே மனம் இல்லாத நிலை என்று சொல்லக்கூடியது மனதுல இல்லாம போறது கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டு எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கக்கூடியதான் உண்மையான அந்த மனம் இல்லாத நிலை. அதாவது இப்ப உடம்பு இருக்கிறது, நமக்கு உடம்பு இருக்கிறது எப்ப தெரியுங்க? இப்ப உடம்புல ஒரு வலி இருந்தாதான் உடம்பு இருக்கிறது தெரியும். முழங்கால் இருக்கிறது எப்ப தெரியும்னா முழங்கால் வலிச்சாதான் முழங்கால் இருக்கிறதே தெரியும். உடம்பு வலிச்சாதான் உடம்பு இருக்கிறதே தெரியும். இல்லைன்னா உடம்பு இருக்கிறதே தெரியாது. அதே போன்று மனது இருக்கிறது எப்ப தெரியும்? இதை பிரச்சனையில போய் நெருடிட்டு இருந்தா தான் மனது இருக்கிறதே தெரியும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா மனதே இருக்காது. எப்பவுமே ஃப்ரீயா இருக்குங்க. எதுவுமே தெரியாதுங்க. மனது இருக்கிறதே தெரியாது. ஏன்? உங்களை பாதிக்காது. ஏன்னா அதை பாதிக்கும் போது அந்த இடத்துல இருக்கிறது தெரியுது. அந்த மாதிரி வந்து இருக்கலாம். இப்ப எந்த விதமான சங்கல்பம் கூட செய்ய தேவையில்லை. ஒரு சங்கல்பம் செய்து உங்களுக்கு வேணும்னா என்ன வேணுமோ அத அறிவுபூர்வமாக மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம செயல் செய்து அதுக்கு உண்டான விளைவு என்ன விளைவுமோ அதுக்கு உண்டான செயல் செய்து பெறுங்க. இதுதான் மகரிஷி அவங்க சொல்றாங்க. செயலொளி தத்துவத்தை அந்த விளைவு வேணுமா, அதுக்கு உண்டான செயல் செய்யுங்க, அதுக்கு விளைவு அணிஞ்சு போயிருங்க. எதுக்கு இதெல்லாம் போட்டு அது எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? ஆகவே அந்த நீங்க இலக்கு அமைத்து விட்டீர்கள் என்றால் அங்க போராட்டம் ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நாம நல்ல தெளிவான நிலையில இருக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொண்டாலே போதுமானது. அதாவது ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு.
சென்னையில இருந்துகிட்டு அவரு சொல்றாரு, நான் எப்படியாவது சென்னைக்கு போய் அடைந்தே தீருவேன், இந்த பிறவிலே சென்னையை அடைந்தே தீருவேன், சென்னை. எந்த மாதிரி சங்கம் செய்து சென்னைக்கு செல்லாமல் விடவே இருக்கவே மாட்டேன், இந்த பிறவிக்கே சென்னைக்கே போவேன் அப்படிங்கிறாரு. அவரு சென்னையிலே சென்னையில இருக்கிறாரு. அதாங்க சென்னையில போவேன் போவேன்னா என்ன, ஆல்ரெடி பிரம்மஞானின்னு மாறிட்டு சொல்லிட்டாரு. நல்ல நிலையில நம்ம இருக்கிறோம். பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இல்லைங்க, எனக்கு வர நினைப்பு பார்த்தா என்ன பார்த்தா அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னோம். தயவு செய்து நம்ம நாமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எந்த விதமான இலக்கும் அடைவிடமும் கிடையாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாவே இருக்கிற இடமே அற்புதமான இடம் தாங்க. அது தெரியாம தான் தேடிட்டு இருக்கும்போது அதுக்கு முடிவே இல்லாம போயிட்டே இருக்குதுங்க. ஐயா அததான் சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. சும்மா இருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன கேக்குறாங்க, சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணு கேக்குறாங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. சரிங்க, ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணு கேக்குறாங்க. அது எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளணுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாவே அந்த மனம் வேற இதுக்கு போயிடுதுங்க. அதாவது இந்த ஞானத்துக்கு நான் ஏங்கியிருக்கேன் பாருங்க. ஏக்கம்னா அச்சோ சாதாரணமா கிடையாதுங்க. அது ராத்திரி இருந்தா எப்போது போறது என்ன ஏக்கம் தெரியுங்களா? அது ஒண்ணுமே கிடையாது. இப்பெல்லாம் ஞானமே தேவையில்லை. ஏன்னு கேளுங்க. ஏங்க நம்ம இருக்கிறது அந்த நிலையில தான் அங்க இருக்கு. ஏங்க அதுக்காக அவங்களையும் புத்தரையும் நம்ம ஒன்னா நினைக்க முடியுமா? அவங்க லெவல்ல வேற ரைட்டு இருந்துட்டு போகுது. அவங்க முடிஞ்சது அவங்க செஞ்சாங்க. நம்ம அதை விட நம்ம தெளிவா இருக்குன்னா இது யாருக்குமே புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை யாருமே மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எதுவுமே தேவையில்லை. நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதுங்க. இதாங்கம்மா முக்கியமானது. யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கும் தேவையில்லை. சொல்லுங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன நிலைமையதான் இப்ப நம்ம அதை கையில எடுக்கவும் உண்மையிலே நல்லா இருக்குங்க ஐயா. அடுத்தவங்களுக்காண்டி நம்ம வாழ வேண்டியது இல்ல. யாரும் பார்த்து நம்ம செயல நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவத்துல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்கயா உட்காந்து இன்னைக்கு ஆகினை எதுவுமே வரல. சரி ஆகினையாவது பண்ணலாம். 1/2 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருக்கிறேங்கிற மாதிரி சும்மா மட்டுமே தான் இருக்கிறேன். ஆகினையும் வரல. சரி சாந்தியாவது பண்ணலாம் அப்படின்ட்டு சாந்தியும் வரல. எதுவும் வேணாம் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்ட்டு எந்த எண்ணமும் இல்லைங்கயா. அந்த ஒரு இருட்டாத சும்மாவே தான் இருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எந்த இதுவுமே வரல. சும்மாவே இருந்து அதே ஒரு சுகமா இருந்தது. சரி அதோட முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்கய்யா. 1 மணி நேரம் எனக்கு எந்த தவமும் வரலையா. அப்புறம் தான் நான் யோசிச்சேன். ஆகினையும் வரல, சாந்தி வரல. ஆனா நான் சும்மா தானே இருந்தேன். எந்த எண்ணமும் இல்லையில. அது ஒரு இதுதானே, தவத்துல தானே இருந்திருக்கிறேன் அப்படின்ட்டு உணர்ந்துட்டு அமைதியா இருந்துக்கிட்டேங்கய்யா. அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த சும்மா இருத்தல்ங்கிறத அத ஒரு நல்லா பழகிட்டோம்னு வைங்கய்யா. அது ஒரு அனுபவம் என்ன சொல்றது, நல்ல சுகமான ஒரு அனுபவம் இங்கய்யா. சுகமா இருக்குது. அத நீங்க சொல்றதுல நம்ம அதையே ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணல, செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இன்னொரு விஷயங்கம்மா, அதை அனுபவிக்கிறீங்கல்ல, ஆனா இதே மாதிரிதான் எப்பவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை தக்க வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நழுவி போயிடும். அன்னைக்கு இது மாதிரி இருந்த இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி அனுபவத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காதுங்க. ஆனா விட்டுட்டீங்கன்னா வந்துருங்க. அதான் சொல்லுவாங்க, விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. எதிர்பார்த்தல் இல்லாம நம்ம எதுவும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. சும்மா இருந்து எதிர்பார்த்தல் இல்லாம. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களோட கருத்துக்கள், பதில்கள் எல்லாம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறோம். நம்ம எதிர்காலத்துல இந்த ஒரு சில அதாவது எதிர்பார்க்காம எதுவுமே இருக்கணும்னு நினைக்கிறோங்க ஐயா. ஆனா நம்ம பசங்க நல்ல நிலைமையில வருவாங்க, நல்லபடியான வாழ்க்கையில வாழ்வாங்க அப்படின்னு நம்ம வாழ்த்துறோங்க. வாழ்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே எதிர்பார்க்காம அமைதியா இருந்தோம்னா அது தன்னால நம்மளை தேடி அடையுங்களா, இல்ல அதற்கு உண்டான வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்களா? அடுத்து நமக்கே தோணுங்களா அமைதியாவே இருந்தோம்னா அடுத்து இந்த வேலை செஞ்சோம்னா அது நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படின்ட்டு தோணுங்களா நமக்கே?
அற்புதமான கேள்விங்கம்மா. அதாவது மனதை பொறுத்தவரை, அகத்தை பொறுத்தவரை எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் புறத்தை பொறுத்தவரை செயல் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செயல் செய்துதான் தீர வேண்டும். இது கர்ம பூமி. கர்மாவுக்காக தான் பிறந்திருக்கோம். ஆகவே செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா இருந்தா அது நடக்காது. அது எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த மாதிரி சவால் வந்தாலும் சரி, அதை நேர்கொண்டு எதிர்கொண்டு இதை எப்படி பண்ணுவது என்று அறிவை கொண்டு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது புறத்தவரை சும்மா இருந்தா நடக்காது. நிச்சயமா ஏதாவது செயல் செய்துதான் தீர வேண்டும். அகத்தை பொறுத்தவரை தலைகீழா இருக்குது. இங்க எதுவுமே செய்யக்கூடாது, அங்க ஏதாவது செய்யணுங்க. ஆக அவங்க சிறப்பாக வர வேண்டும் என்றால் நம்முடைய கடமையை நாம செய்யணும். அவங்களுக்கு உண்டான என்ன செய்யலாம்? ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம, குழப்பம் இல்லாம அமைதியான நிலை இருந்ததுன்னா, நம்முடைய மனதை சரி செய்யக்கூடிய வேலை கிடையாதுன்னு முடிவு ஆகிவிட்டதுன்னா, இந்த இடத்துல இயற்கை அற்புதமாக அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எப்படி அவர்களை வளர்ப்பது, நல்ல குழந்தைகளாக சமுதாயத்துக்கு எப்படி கொடுப்பது, இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி மிக சிறப்பாக வளர்க்கலாம் அப்படின்னு அதே ஃபோக்கஸா இருந்தா இப்ப இயற்கை கொடுக்குங்க. அங்க நாம சும்மா வாழ்த்திட்டு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. தானா நடக்கணும்னா நிச்சயமாக தானாக உலகத்துல எதுவுமே நடக்கவே நடக்காது. புறத்துல செயல் செய்யணும். அந்த இளைஞர்கள் பெருகணும், அவங்க புரிஞ்சுக்கணும். ஆக புறத்தை பொறுத்தவரை செயல் மட்டும்தான் செய்யணுமா. எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், இன்னும் எப்படி கொடுக்கலாம், இன்னும் மக்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கலாம், இன்னும் நமக்கு தெரிஞ்ச இளைஞர்களுக்கு தங்க ஃப்ரெண்டு உறவினருடைய குழந்தைங்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு இந்த இளைஞர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னே இது பண்ணும்போது அது இயற்கை பல்வேறு விதமா கொடுத்துக்கிட்டே இருக்குங்கம்மா. அது திறந்து விட்டா அந்த இயற்கை எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. அற்புதமான ஆற்றல் நமக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. அந்த மாதிரி ஆற்றலை கொடுக்கும். இந்த நிலையில இருந்து நீங்க வாழ்த்தீங்கன்னா கூட வாழ்த்து முழு அற்புதமா இருக்குங்க. இல்லைன்னா சாதாரணமா சும்மா வாய் அளவுல வாழ்த்துனா அதுக்கு பலன் இருக்காதுங்கம்மா. அந்த செயலோடு கூடிய அந்த அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்ல அதே செயல்தான். ஆனா அதுவே இன்னும் நேர்த்தியாக எப்படி செய்வது, இதை விட சிறப்பாக எப்படி செய்வது, அந்த செயலை மட்டும் நமக்கு திருப்தியே வரக்கூடாதுங்க. இன்னும் எப்படி செய்யலாம், இன்னும் நல்லது செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது எப்படி கரு வளர வளர கருப்பை விரிவடைகின்றதோ அதே போல நம்முடைய அறிவு வளர வளர அது செயல்படக்கூடிய இடம் அதிகமாயிட்டே போயிருக்குமா. இதுதான் இயற்கை என்பது. இதுதாங்க. அப்ப நம்ம வெளியில செயல் செஞ்சுதான் ஆகணுமா. செய்யணும், இன்னும் அதிகமா செய்யணும். இன்னும் பாத்தீங்கன்னா வயது ஆக ஆக இந்த செயல் அதிகமா செய்யணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இளைஞர்கள் தான் அதிகமாக செயல் செய்வாங்க, வயதாக செயல் குறையும்பாங்க. ஆனா நம்மை பொறுத்தவரை வயது ஆக ஆக செயல் அதிகமாயிட்டே இருக்கணும். மகரிஷி உங்களுக்கு வயது ஆக ஆக அவர் செய்யக்கூடிய செயல் அதிகமாயிட்டே இருந்ததுங்க. ஆக நம்மளால முடியாது, நமக்கு வயசாயிடுச்சு, நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா அதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். ஆனா மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கு செய்யலாம். நம்ம குழந்தைங்கள மாதிரி மற்ற குழந்தைங்க நினைச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி இளைஞர்களை நல்வழிப்படுத்தலாம், எப்படி தவறான வழிக்கு போகாம இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்குறவங்க எல்லாம் நம்முடைய தெரிஞ்சவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணா இயற்கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆற்றலும் பெருக ஆரம்பிச்சிருங்கம்மா. ஆனா செயல் செஞ்சுதான் ஆகணும், அதுல சந்தேகமே கிடையாதுங்க. அது தீர்மானமா தீர்க்கமா இருக்கணும். நம்ம செயல் செய்யணும் அப்படின்னு தீர்க்கமா இருக்கணுங்க. அது தானா நடக்கும், காலம் வர வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு செய்யாம இருக்கக்கூடாது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அதை நேர்கொண்டு அந்த சவாலை ஏத்துக்கிட்டு நான் செய்யறங்கும் போது அப்படியே எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஜாலியா இருக்கு, ஒரு கேம் மாதிரி. ஏன்னா அந்த பிரச்சனை வந்தாலும் போர் அடிச்சு போயிடும். உள்ள செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெளியில செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கும் போது ஒரு விரக்தியான ஒரு தன்மை வந்துடும். அந்த விரக்தி போகாம இருக்குன்னா, இந்த உள்ளாரையும் வெளியிலையும் பேலன்ஸா இருக்குன்னா நம்ம ஏதாவது வாலண்டியர் ஏதாவது நம்ம செயல் செஞ்சுதாங்க ஆகணும். நன்றிங்கய்யா, மிக சிறப்பான விளக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி நோட் 8 அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நல்லா இருந்ததுங்க ஸ்பீச். இப்போ எனக்கு இந்த இது மாதிரில என் பொண்ணு, பெரிய பொண்ணு குழந்தை 4 வயசு குழந்தை இருக்குங்க ஐயா.
ஆனா நம்ம மகரிஷி இதுல நான் வந்து சொன்னேன், காயகல்ப பயிற்சி செஞ்சா நார்மல் டெலிவரி ஆகும்னு நான் சொல்லி அவளை செய்ய சொல்லியிருந்தேன். அஸ்வினி முத்திரை கடைசி வரைக்கும் போடு, உனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொன்னேன். ஆனா அது என்ன ஆச்சுன்னா, கடைசியில அவ வந்து வீட்லயே பனிக்கூடம் உடைஞ்சிச்சு, டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப அவளை காய்கல்ப பயிற்சி பண்ணு அப்படின்னு சொன்னா அவ என்ன சொல்றான்னா, நீ அப்ப சொன்ன எனக்கு நார்மல் டெலிவரி ஆகல, அதனால எனக்கு அது மேல ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு, நான் இப்ப எனக்கு செய்யறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற அந்த மனநிலையில பேசுது. அது எப்படிங்க ஐயா? நான் சொன்னேன் அது நம்ம பதிவா இருக்கும். இல்ல அவங்க ரெகுலரா போட்டாங்களா? போட்டாங்க ஐயா. அவ டெலிவரி வரைக்கும் போட்டா. ஆனா எத்தனை முறைங்கிறது தெரியல எப்படி செஞ்சாங்கன்னு. அவ பெங்களூர்ல இருந்தா, நான் இங்க கும்பகோணம் ஐயா நானு. அது மாதிரி இருந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், நீ செய்ய. அவளும் குனிஞ்சு கூட்டுறது எல்லாமே செஞ்சா. அப்பயும் இது மாதிரி ஆகவும் இப்ப அவளுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைனா, நீ சொல்லி இது மாதிரி இருக்கிறதுனால நான் இப்ப செய்ய முடியாது அப்படிங்கிற. நான் சொன்னேன் அதெல்லாம் சொல்லாத, நீ செய்ய அப்படிங்கிற. அதை எப்படி நம்ம சொல்லி கொண்டு வருதுங்கிறது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்ல அது பரவாயில்ல. அது வந்து எல்லாமே இயற்கை அந்த மாதிரிதான் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை ஏத்துக்கிட்டு தான் நம்ம ஆகணும். அப்ப நல்லபடியா குழந்தை பிறந்தது, அதுக்கே அது வீட்லயே பணிக்கணும் குழந்தைச்சுன்னா நம்ம வந்து நல்லபடியா இருந்து அதே பெரிய விஷயம், அதுக்கே சந்தோஷப்பட்டுக்கணுமே, ரிஸ்க் இல்லாம. நான் அதை ஏத்துட்டேங்க. அவ வந்து நீ இது மாதிரி சொன்னதுனால காய்கல்ப பயிற்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுது. அது போய் அப்படி சொல்லுது. அதனால இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் எவ்வளவோ சித்தர்கள் கண்டுபிடிச்ச பயிற்சி, அதனால நீ செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் வேற ஏதாவது சொல்லலாமான்ற ஒரு ஐடியா கேக்குறேங்க ஐயா. இல்ல எத்தனையோ பேர் அது மாதிரி சரியான முறையில செய்து எத்தனையோ பேருக்கு நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரி இருக்கு. அதான் அது நம்ம இதுன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. அது வேற மாதிரி சூழ்நிலையில அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை வேணா இது பண்ணலாம். இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுதான் நான் சொல்றேங்க. அற்புதமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்து பிடிச்சு வச்சாங்கன்னா யாரு என்ன சொன்னாலும் எடுபடாது. ஆனா அதையே வைக்காம ஆறு போல ஓட விட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இதுதான் ரொம்ப பேரு. இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேர் இந்த மாதிரி வந்து பிடிவாதம், இந்த பிடிவாதத்துல தானே பிரச்சனை இருக்குது. அந்த பிடிவாதம், அந்த பிடி இருக்குது பாத்தீங்களா, அதை மட்டும் விட்டுட்டா கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி மனதுக்குள்ளார ஒரு செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணிக்கிட்டு இதுதான் அவங்க வந்து அதுல விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் சொல்றது, எதுவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அதை பிடித்து வைக்காம நம்ம விட்டுட்டோம்னா மனம் ஃப்ரீயா இருக்கும். இன்னொரு தடவை இருக்கும்போது அப்ப வந்து ஏத்துக்குவாங்க. இல்லைன்னா அவங்க மனநிலைந்து மாறுவது ரொம்ப கடினமா. நம்ம ஆனா நம்ம வந்து எதிர்பார்த்து வாழ்த்தக்கூடாதுங்க. நல்லா இருக்கணும், அது மட்டும்தான். வாழ்த்துல வந்து அவங்களுக்கு என்னென்ன உண்டுமோ, அதாவது வளமா இருக்கணும், நலமா இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கணும், எல்லாமே அந்த வாழ்க வளமுடன்ல அடங்கிடுச்சுங்கம்மா. ஆனா நாம எதிர்பார்த்து வாழ்த்தக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும், அது மட்டும்தான். எதிர்பார்த்து வாழ்த்தக்கூடாது. எத்தனையோ விதமான நன்மை கூட நடந்திருக்குங்க. இயற்கை அற்புதமா சுருக்கமாக நமக்கு நன்மையை கொடுத்துருக்கோம். அந்த நன்மையை கூட நாம புரியாம வந்திருப்போம். இதுதான் அங்க பிரச்சனையே. நம்ம இந்த லைன்ல இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் புரியுதுங்கய்யா. நம்ம இது மாதிரி இதுவும் நன்மைக்கேன நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த குழந்தைங்க வந்து இந்த ஏஜ்ல அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம வயது வரணுங்க, பக்கம் வரணும். நம்ம அவங்களே நம்ம வந்து அவங்க மாறணும்னு கூட நினைக்காம அவங்களையும் நாம அப்படியே ஏத்துக்கலாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க சார். ஐயா இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, அஸ்வினி முத்திரை செய்ய சொல்லி அதுல நடக்கல அப்படிங்கும் போது ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னாங்கய்யா. இப்போ இது மாதிரி தாங்க இப்ப என்னாச்சுன்னா, மகரிஷி சொல்ற காலத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்ப காயகல்பம் பண்ணுனா உங்களுடைய பரம்பரை நோய் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்வினி முத்திரை செஞ்சா நார்மல் டெலிவரி வந்துடும் சொல்றாங்க. உடற்பயிற்சி செய்தால்
இப்ப இருக்கிற நோயெல்லாம் போயிரும். இப்போ இது அவங்கள செய்ய வைக்கிறதுக்காக நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா வேற. இப்ப இத உறுதிப்படுத்தி சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இது நடக்கலைங்கிறப்ப இப்ப அவங்க எல்லாரும் வேதாத்திரி மகரிஷி பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அஸ்வினி முத்திரை செஞ்சா நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? அஸ்வினி முத்திரையும் செய்தால் அதுக்கு மேல என்னென்ன செய்யணுங்கிறது நிறைய இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிறோம். ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இப்ப இது செஞ்சா போயிரும். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் பேசுறத கேக்குறேங்க. உடற்பயிற்சி செய்தால் இப்ப நம்மளால உருவான நோய் எல்லாம் போயிடும். காய்கல்ப செய்தா பரம்பரையா வந்த நோய் எல்லாம் போயிடும். நீங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செஞ்சால் உங்களுடைய கர்மவினை எல்லாம் போயிடும் இப்படின்னு ஒருத்தர் அடிச்சு பேசுறத கேக்குறேன். எனக்கு காதுல ரத்தம் வருது. எப்படியா போகும்? வேதாத்திரி மகரிஷி பேரை கெடுக்கிற மாதிரி ஆயிப்பு வருது இல்லையா? அப்ப இது அது அது அந்த அஸ்வினி முத்திரைங்கிறது அதுல ஒரு பகுதி. அவங்க நார்மல் டெலிவரியா பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுல அதுவும் ஒன்று. அப்ப நாம இப்ப இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றதெல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டானதை செஞ்சு இதை மட்டும் செய்யறப்ப என்ன பலன் இருக்காது. அப்ப மகரிஷி அதனாலதான் ஆன்மீகத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்ம மக்களே இல்லைங்க நமக்கு இந்த தற்சோதனை எல்லாம் சரி வராதுங்க, இந்த உடற்பயிற்சி மட்டும் கொடுங்க. இல்லைங்க எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி மட்டும்தாங்க வேணும், எனக்கு அதுதாங்க இப்ப தேவைப்படுது இப்படின்னு பீஸா பிச்சுட்டு போனோம்னா இப்ப ஏதோ ஒரு மனிதன்ல வந்து எனக்கு கை வேணும் கால் வேணும்னு பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து முழுமை பெறாதுங்கிற மாதிரி என்னுடைய இதுங்க. இப்ப ஆசிரியர்கள் வந்து அதை ஓவர் கான்பிடென்ட்டா சொல்ல பழகிட்டாங்க. அது வந்து ஒரு மகிழ்ச்சியினுடைய தத்துவத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னும் வருங்காலத்துல போயிருமோ அப்படின்னு ஒரு மனசுல ஒரு வேதனை இருக்குங்க. வாழ்க வளப்பட. அவங்க வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன செயல் விளைவு தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மைங்க. நிஜமா செயல் விளைவு தத்துவம் என்ன அழகு, அற்புதங்க. இப்ப நான் சொல்றது செயலுங்கிறத நீங்க அதை கூட எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி குழந்தை நல்லா டெலிவரி அதை கூட நீங்க எதிர்பார்க்க, நீங்க அசுமத்திர ஒன்று போடுங்க, அதை கூட எதிர்பார்க்க கூடாது. உடற்பயிற்சி எதற்கு? உடல் நல்லா அவ்வளவுதான் செய்யணும். இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்து செஞ்சா அது வந்து அது சரியா செய்ய மாட்டாங்க. கிடையவே கிடையாது. அது அதான் சொல்லிட்டாரு, உங்களுக்கு விளைவு வேணா அதுக்கு உண்டான விளைவுக்கு உண்டான செயலை பார்த்து அறிவுபூர்வமா செய்யுங்க, முடிவு போச்சு. வேற என்ன எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காதுங்க. இது வந்து இதுக்கு என்ன பண்ணலையா? என்ன பண்ணலாம்னா இதுவரை நீங்க இருக்கக்கூடிய ஆன்மீக அமைப்பை பார்த்தோம் என்றால், நான் வந்து அப்ப ஸ்ட்ராங்கா நினைச்சேன் என்னன்னா, இதுவரை இருக்கக்கூடிய இதுவரை வந்த ஆன்மீக அமைப்புகள் அத்துணையுமே அவர் வந்து சென்று விட்டார் என்றால் அதோட அமைப்பு முடிஞ்சுது. இதுவரை அதான் நடந்திருக்கு. ஆனால் உலக சமுதாய சேவா சங்கம் தன்னுடைய கனவான உலக அமைதி ஏற்படும், கண்டிப்பா இதன் மூலம் போகும் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருந்தேன் நானு. என்னன்னா அது வந்து என்னதான்னா அப்பா இல்லைன்னா அது ஒரு வேற மாதிரி தாங்க. அதுதான் இயற்கையும், அதுவும் செயலழுத்தம் அதுதான். ஆனா அந்த இயற்கை வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்துல ஏதாவது ரூபத்துல வேற மாதிரி அது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அந்த உலக அமைதி வருவதற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ மாதிரி சொன்ன நம்ம வந்து இதை நான் வந்து சில இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட மாதிரி நீங்க ஓப்பனா சொல்றீங்க, நான் சொல்றதுக்கு விரும்பல. அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அந்த கஷ்டத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிட்டு நம்மளால முடிஞ்சது செய்யலாம், அவ்வளவுதான். பெரிய ஒன்றும் இதே கிடையாது. கஷ்டம் அந்த கஷ்டத்தை பயன்படுத்திக்கலாம். நம்ம கஷ்டமா இருக்குது பாத்தீங்களா, அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி நாம என்ன செய்ய முடியும்? அதாவதுங்க பகவத் ஐயா வந்து கரூருக்கு ஒரு மீட்டிங் நாங்க கூப்பிட்டோம் போன வருஷம் 24ஆம் தேதி கூப்பிட்டோம். அது வந்து ஆயுத பூஜை பேச்சு ரொம்ப பேர் வரலைங்க. ரொம்ப பேர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 hour அவர் பேசினாருங்க.
சரி. பேசிட்டு ஒரு டீ பிஸ்கட் கொடுத்துட்டு நாங்க பேப்பர்லாம் கொடுத்துட்டோம், நீங்க வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு. டீ பிஸ்கட் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பேர் போயிட்டாங்க. மீதி குறைவான பேர் தான் கேட்டாங்க. அவர் பதில் சொன்னாரு. அப்புறம் நன்றி உரையில நான் சொன்னேன், இந்த இடத்துல ஸ்ரீ பகவத் ஐயா இருக்காருன்னா இங்க சுருக்கமா பல்வேறு விஷயங்கள் நடக்கும். நீங்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. நமக்கு வந்து இந்த குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி தான் முக்கியம். ஆக குவாலிட்டியான பீப்புள் வந்துருக்கீங்க. இந்த டீ பிரேக் முடிஞ்ச உடனே இப்ப குவாலிட்டி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னேன். ஏன்னா பேர் போயிட்டாங்க. நான் சொன்னேன் இப்ப குவாலிட்டி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னேன். அதனால நம்ம அந்த மன சோர்வு இல்லாம, அது மட்டும் எனக்கு நம்பிக்கை நல்லா இருக்குதுங்க. நம்மளால முடிஞ்சது சொல்லுவோம். யாராவது ஒருத்தருக்கு போய் மோதி யாராவது ஏற்படுத்தி அந்த ஒரு ஆள் 1000 பேருக்கு கூட உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பின்னால கூட வரலாம். முக்கியமானது நம்ம வந்து கஷ்டப்படாம இருக்கணும். செயலொளி தத்துவத்துல இன்னொன்னு இருக்குங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க அந்த சொல்லுங்க. நல்லவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்கும் விளைவு, அவங்களுக்கு ஒரு விளைவு ஏற்படுத்திடும். முனிவரே ஆனாலும் முள் எடுத்து குத்த ஒரு எழுந்தாலே வருத்தாலே சாபமாக மாறும்னு சொல்லியிருக்காருல மகரிஷி. ஆமா ஆமா ஆமா. அதாவது அதுல வரியில வரும், இந்த மாதிரி அதை கூட ஏற்படாதவங்க நம்ம வாழ்த்தணும். கொள்ளன்பா இக்குணத்தை உண்மை உலக சமூக உறுப்பினர் என்றால் அப்படின்னு அந்த பாடல் முடியுங்க. அதனால நம்ம கஷ்டப்படாம எல்லாம் கேள்விப்படும் போது இருக்குதான் செய்யுது. நம்ம வந்து வாழ்த்து கொண்டே நம்முடைய மனது கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நம்ம இருக்க வேண்டியதாங்கம்மா, இருக்க வேண்டியதாங்க சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறங்க இருந்தாலும் அவங்களுடைய முதல்ல ஒரு கேள்வி வந்தது, நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். இப்போ அது நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்றதுனாலதான் அது நல்லா இல்லாம இருக்கு. நல்லா இருக்கிறதுக்குன்னு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அது கள்ளங்கபடி இல்லாம நல்லா இருக்கு. கள்ளங்கபடம் நாம தான் கொடுத்து அதை கெடுக்கிறோம். கரெக்ட். இதுதான் வந்து சரியானதுங்க. அதாங்க சூப்பருங்க. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. நன்றாக விளக்கம், நன்மனையிடம் இருந்த விளக்கம் கிடைச்சது என்ன கேட்ட கேள்விக்கு. ஐயாவுடைய உரை மிக சிறப்பா இருந்தது. வேற யாரும் அன்பர்கள் இருக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல குணசேகர் அவர்கள் தரம் என்றும் நிரந்தரம், குரு வாழ்க, குருவே துணை அப்படின்னு அமைச்சிருக்காருங்க. நன்றிங்க. குணம் வந்து அவர்கிட்ட ரொம்ப சேகரமா இருக்கக்கூடிய காரணத்தெல்லாம் அவருக்கு அது தோணுது. அவர் குறிப்பிட்டது அதுதான். தரம் வந்து என்னைக்கு நிரந்தரம் தான். ஏன்னா வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய அந்த இது வந்து வீண் போகாது, அந்த கனவு வீண் போகாது. அதனுடைய அந்த ஏக்கம் எங்கேயாவது அது நடந்து கொண்டுதான் இருக்கும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம கூட நடக்கலாம். மிக்க நன்றி குணசேகரன் ஐயா அவர்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க யாரும் இருக்கிறவங்க வந்து குவாலிட்டியான பீப்புள். மிச்ச பேருக்குலாம் அந்த கருமைய வளர்த்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதால நம்ம வகுப்புலாம் வந்து சேர முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிறேங்க. அதனால நினைக்க வேணாங்க, நம்ம எதுவுமே நினைக்க வேணாங்க. ஆள் சேரும் நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். அதுவும் சிறப்பு, பாடு செய்து கொண்டே இருக்க வேண்டியதாங்க. சிறப்புங்க. சிறப்புங்க. அடுத்து